எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒளியியலில் ஒரு 9th ஒளியியலில் ஒரு 53 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒளியை கதிர்கள் வடிவில் கருதுவது எவ்வாறு அழைக்கப்படும்? கதிர் ஒளியியல் அல்லது வடிவ ஒளியியல். ஒளியை அலை வடிவில் கருதுவது அலை ஒளியியல். ஒளி செல்லும் ஒரு குறிப்பிட்ட திசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிக்கதிர். குத்துக்கோட்டுடன் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் படுகோணம் என்று அழைக்கப்படும். குத்துக்கோட்டுடன் எதிரொலிப்பு கதிர்கள் ஏற்படுத்தும் கோணம் எதிரொலிப்பு கோணம். படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளிக்கு வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன. இது எவ்வாறு அழைக்கப்படும்? எதிரொலிப்பு விதி. இடவளத்தை குறிப்பிடும் லேட்ரல் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? லத்தீன் லாட்டஸ். லாட்டஸ் என்ற வார்த்தையானது பக்கம் என்று பொருள்படும். பளபளப்பான கரண்டி ஒன்றின் வளைந்த பரப்பு எதற்கு எடுத்துக்காட்டு? வளைவு ஆடி. எதிரொலிக்கும் பகுதியானது கோள வடிவில் உள்ள ஆடிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? கோளக ஆடிகள். எதிரொலிக்கும் பகுதியானது கோளத்தின் மையத்தை நோக்கி பார்த்தபடி இருந்தால் அது குழியாடி. எதிரொலிக்கும் பகுதியானது கோளத்தின் வெளிப்பகுதியில் இருந்தால் அது குவியாடி. எதிரொலிக்கும் பகுதியானது கோளத்தின் மையத்தை நோக்கி இருந்துச்சுன்னா அது குழியாடி. எதிரொலிக்கும் பகுதி கோளத்தின் வெளிப்பகுதியில் இருந்தால் அது குவியாடி. கோளக ஆடி எந்த உள்ளீடற்ற கோளத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அது வளைவு மையம். கோளக ஆடியின் வடிவியல் தன்மை ஆடி மையம் என்று அழைக்கப்படுகிறது. ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் செங்குத்துக்கோடு எவ்வாறு அழைக்கப்படும்? முதன்மை அச்சு. ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு வளைவு ஆரம். ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் செங்குத்துக்கோடு முதன்மை அச்சு. ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு வளைவு ஆரம். முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள் கோடக ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றனவோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளி முக்கிய குவியம் என்று அழைக்கப்படும். ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு. வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையே உள்ள தொடர்பின் சமன்பாடு R=2F. பொருளில் இருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மெய்பிம்பம். பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மாயபிம்பம். கார்ட்டீசியன் மரபின்படி பொருள் எப்போதும் ஆடிக்கு எந்த பக்கம் இருக்கும்? இடதுபுறம். பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு, குவிய தொலைவு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு ஆடி சமன்பாடு. பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு, குவிய தொலைவு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆடி சமன்பாடு. ஆடி சமன்பாடு என்ன? 1/f = 1/u + 1/v. பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக உள்ளது என்பதை குறிக்கும் அளவீடு கோளக ஆடியின் உருப்பெருக்கம். பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையேயான தகவு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? உருப்பெருக்கம். குழியாடியின் பயன்கள் என்னென்ன? மருத்துவர் பயன்படுத்த ஒப்பனை செய்ய மின்விளக்கு, வாகனங்களின் முகப்பு விளக்கு மற்றும் தேடு விளக்கு, அரை சுழற்சி, சூரிய சுழற்சி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. குவியாடியின் பயன்கள் வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுகிறது. கலிலி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இத்தாலி. வியாழன் கோளின் 12 நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்ட வானியலாளர் ஓலே ரோமர். 1665. வியாழனின் நிலவுகள் வியாழனை சுற்றி வர எத்தனை மணி நேரம் ஆகும்? 42 மணி நேரம். ஓலே ரோமர் அளந்த கணக்கீட்டின்படி ஒளியின் வேகம் கிட்டத்தட்ட எவ்வளவாக அறியப்பட்டிருந்தது? 2,20,000 km/வினாடி. முதலில் ஒளியின் வேகம் எப்போது கணக்கிடப்பட்டது? 1849. முதலில் பூமியில் ஒளியின் வேகத்தை கணக்கிட்டவர் ஆர்மண்டோ ஃபிஷே. ஒளியின் திசைவேகம் எதை பொறுத்து மாறுபடும்? ஊடகத்தின் தன்மை. என்ன ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்? அடர்குடை ஊடகம். அடர்மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும். இரு ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட நிற ஒளியின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு மாறிலி எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளிவிலகலின் ஸ்னெல் விதி. தண்ணீர் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2.25 × 10⁸ m/s. தண்ணீரின் ஒளி விலகல் எண் 1.33. கண்ணாடி ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ m/s. கண்ணாடியின் ஒளி விலகல் எண் 1.5.
வைரம் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? 1.25 × 10⁸ மீட்டர்/செகண்ட். வைரத்தின் ஒளி விலகல் எண் 2.41. காற்று ஒளியின் திசைவேகம் என்ன? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். காற்றின் ஒளி விலகல் எண் 1. ஒளிவிலகல் எண்ணை எவ்வாறு வரையறுக்கலாம்? காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். ஊடகத்தின் அடர்த்தி அதிகமானால் ஒளிவிலகல் எண் அதிகமாகும். வைரம் காற்று இடைமுகத்தின் மாறுநிலை கோணம் 24.4 டிகிரி. ஒளி இழைகள் என்ன அடிப்படையில் செயல்படுகின்றன? முழு அக எதிரொளிப்பு. இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இந்தியாவைச் சேர்ந்த நரீந்தர் கபானி. ஒளியியல் இழைகளை பயன்படுத்தி ஒளிப்படங்களை அனுப்பவும் நல்ல தரமான முறையில் அவற்றை பெறவும் செய்து சாதனை புரிந்தவர் இந்தியாவைச் சேர்ந்த நரீந்தர் கபானி. இலை ஒளியியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் நரீந்தர் கபானி. அடுத்து 10th ஒளியியல் பார்ப்போம். இதில் 120 கொஷின் இருக்குது. ஒளி என்ன வடிவில் பரவுகிறது? அலை வடிவம். ஒளி செல்லும் பாதை எவ்வாறு அளிக்கப்படுகிறது? ஒளிக்கதிர். ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை. ஒளியை வெளியிடும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒளி மூலங்கள். சில ஒளி மூலங்கள் தங்களுடைய சுய ஒளியை வெளியிடுகின்றன. இவை எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளிரும் பொருட்கள். ஒளி பரவ எந்த ஊடகம் தேவை? எந்த ஊடகமும் தேவையில்லை. ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/வினாடி-1. ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அது என்ன பண்புகளை பெற்றிருக்கும்? அலைநீளம் மற்றும் அதிர்வெண். ஒளிக்கதிர் ஒன்று ஒளிபுகும் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளிபுகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது ஒளிக்கதிர் தன் பாதையில் இருந்து விலகிச் செல்கிறது. ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் ஒளி விலகல் என்று அழைக்கப்படுகிறது. ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிர், விலகுகதிர், படுபுள்ளியியல், விலகலடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன. இது ஒளி விலகலின் முதல் விதி. ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும் போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். இவ்விதி ஸ்னெல் விதி. எது ஒரு ஊடகத்தில் ஒளிக்கதிர் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கிறது? ஒளிவிலகல் எண். காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஒளிவிலகல் எண். ஒளியின் திசைவேகமானது ஒளிவிலகல் எண் அதிகமுள்ள ஊடகத்தில் எவ்வாறு அமையும்? குறைவாக. ஒளியின் திசைவேகமானது ஒளிவிலகல் எண் குறைவான ஊடகத்தில் எவ்வாறு அமையும்? அதிகமாக. அதிகமுள்ள ஊடகத்தில் குறைவாக அமையும். குறைவாக உள்ள ஊடகத்தில் எப்படி அமையும்னா அதிகமாக அமையும். ஒரு ஒளிக்கதிரானது அடர்வுமிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகுகதிர் எதை விட்டு விலகிச் செல்லும்? செங்குத்துக்கோடு. ஓர் ஒளிக்கதிரானது அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வுமிகு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகுகதிர் எதை நோக்கி செல்லும்? விலகிச் செல்லும். செங்குத்துக்கோடு. ஒரு ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அது ஒற்றை ஒளி மூலம். வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி, நீர் போன்ற ஒளிபுகும் ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைகின்றன. இந்நிகழ்வு நிறப்பிரிகை. நிறங்களின் தொகுப்பானது எவ்வாறு அழைக்கப்படும்? நிறமாலை. நிறமாலை என்னென்ன நிறங்களை கொண்டுள்ளது? ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. ஊடகத்தில் ஒளிக்கதிரின் விலகு கோணமானது எதை பொறுத்து மாறுபடுகிறது? நிறங்கள். கண்ணுறு ஒளியில் எந்த நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தை பெற்றுள்ளது? சிவப்பு நிறம். கண்ணுறு ஒளியில் எந்த நிறம் மிக அதிகமான விலகு கோணத்தை பெற்றுள்ளது? ஊதா நிறம். எந்த விதிப்படி விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை சார்ந்து அமையும்? ஸ்னெல் விதி. ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எதை சார்ந்தது? ஒளிக்கதிரின் அலைநீளம். சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் அனைத்து திசைகளிலும் விலகலடை செய்யப்படுகிறது. இந்நிகழ்வு ஒளிச்சிதறல். ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒளிக்கதிர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. ஒன்று மீட்சி சிதறல், இன்னொன்று மீட்சியற்ற சிதறல். சிதறலடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீட்சி சிதறல். சிதறலடையும் ஒளிக்கற்றை தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்ற இருப்பின் அச்சிதறல் மீட்சியற்ற சிதறல். சிதறலை உண்டாக்கும் பொருளின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து சிதறலை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல்.
சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்திலுள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படும். அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராலே சிதறல். ஒரு ஒளிக்கதிர் சிதறலடையும் போது அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இது ராலே சிதறல் விதி. எந்த விதியின்படி குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறலடையும்? ராலே சிதறல் விதி. ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகளின் விட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது என்ன சிதறல் ஏற்படுகிறது? ஒளிச்சிதறல். மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை எவ்வாறு அழைக்கின்றோம்? கூழ்மம். ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகளால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வு டிண்டால் ஒளிச்சிதறல் அல்லது டிண்டால் விளைவு. ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளிபுகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடைவினை புரிவதன் காரணமாக ஒளிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் மாற்றங்கள் ஏற்படும் நிகழ்வு ராமன் ஒளிச்சிதறல் என்று வரையறுக்கப்படுகிறது. படுகதிர் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராலே வரிகள். புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள். படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? ஸ்டோக் வரிகள். படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகளை ஆன்டி ஸ்டோக் வரிகள் என்று அழைக்கிறோம். இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளிபுகும் தன்மை கொண்ட ஊடகம் எவ்வாறு அழைக்கப்படும்? லென்ஸு. எந்த லென்ஸ் இருபுறமும் கோளக பரப்புகளை கொண்டதும் மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும்? குவி லென்ஸு அல்லது இருபுற குவி லென்ஸு. குவிக்கும் லென்ஸுகள் என அழைக்கப்படுபவை குவி லென்ஸு. எந்த லென்ஸு இருபுறமும் உள்நோக்கி குளிர்ந்த கோளக பரப்புகளை கொண்டது, மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படும்? குழி லென்ஸு அல்லது இருபுற குழி லென்ஸு. விரிக்கும் லென்ஸுகள் என அழைக்கப்படுபவை குழி லென்ஸு. ஒரு இருபுற குவி லென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குவி லென்ஸு. ஒரு இருபுற குழி லென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்தால் அது தட்ட குழி லென்ஸு. குவி லென்ஸில் பொருள் ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் போது முதன்மை குவியத்தில் என்ன உருவாக்கப்படுகிறது? மெய்பிம்பம். ஒளிப்பட கருவியில் பயன்படும் லென்ஸு குவி லென்ஸு.